ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான புலாவ் தான் பண்ண போகிறோம். யாக்கினி புலாவ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்தியாவிலையும் விற்கும் மக்களே. பட் இது போடாமையும் நம்ம வீட்டில் உள்ள மசாலாலையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு மெத்தடும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன் மக்களே. ஸோ 1/2 kg மட்டனை தண்ணியில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசீரகம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம் போட்டு அதையும் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மட்டும் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கறி வேகிறதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு. இதில் தான் மக்களே நல்லா அந்த உப்பு இறங்கினா தான் கறி நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதுக்காண்டி உப்பு ஒரு அரை ஸ்பூன் மல்லிப்பொடி. வேறு எதுவுமே நான் போடல மக்களே. ஸோ இது மட்டும்தான். ஸோ நம்மளுக்கு யாக்கினி புலாவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் இந்த மாதிரி இந்த கலரில் இருக்கணும். ப்ரௌனும் இருக்காது, அது ஒரு மாதிரி கலரில் இருக்கும். ஸோ நம்ம வேறு ஸ்பைசஸ் கலர்லாம் மசாலா போட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கரை விசில் போட்டு இங்கே ஃப்ரோசன் மட்டன். ஸோ 15 விசில் வரைக்கும் விடணும் மக்களே. எஸ் மக்களே, குக்கரை மூடி விசில் போட்டாச்சு. ஸோ 15 விசில் வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த மட்டன் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ மட்டன் நல்லா வெந்துருச்சு மக்களே. பாருங்க, மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து வச்சுட்டு, ஸோ இன்றைக்கி யாக்னி புலாவ், இது பேர் யாக்னி புலாவ் மக்களே. ஸோ அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, தயிர், ஓகேவா, இதுதான் மெயின். அதுக்கப்புறம் இதில் 2 கப் நான் அரிசி எடுத்திருக்கேன். அரை கிலோவோட கொஞ்சம் கூட நம்மளுக்கு கறி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மெயினானதே கேரட்டை நல்லா நீளமாக சீவிட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கணும். கேரட்டும் கிஸ்மிஸ் பழமும், சரிங்களா. ஸோ வாங்க மக்களே, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த யாக்கினி புலாவ் நான் இந்த மிக்ஸ் இருக்குது, நான் இதை போட்டு ரெடிமேடில் பண்ணிக்கிறேன். பட் இந்த மிக்ஸ் இல்லாதவங்க வேறு என்ன மசாலாஸ் இதுக்கு பதிலாக போடணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா. ஸோ அதுக்கு இன்றைக்கி பல்லாரி வெங்காயத்தை நறுக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில். இன்றைக்கி ரெட் ஆனியன் தான் நான் எடுத்திருக்கேன். எப்பயும் ஒயிட்டு போடுவேன், இன்றைக்கி ரெட்டு போடுறேன். வெங்காயம் நறுக்கிட்டேன். இப்போ கேரட்டை நல்லா நீளமாக நறுக்கிக்கலாம் மக்களே. இந்த மாதிரி நீளமாக ஃபுல்லாக நறுக்கிக்கலாம் மக்களே. ஸோ எஸ் மக்களே, இப்போ கேரட் நறுக்கியாச்சு. இப்போ கேரட்டையும் நம்ம கிஸ்மிஸ் பழத்தையும் ஃப்ரை பண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு இன்றைக்கி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கீலையும் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், கேரட் நறுக்கியாச்சு. ஸோ இங்கே பல்லாரி வெங்காயம் நறுக்கியாச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா 4 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டோ குறைக்கோ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஸோ எஸ் மக்களே, இப்போ இந்த மாதிரி உங்ககிட்ட புலாவ் மிக்ஸ், யாக்கினி புலாவ் மிக்ஸ் இல்லாதவங்க நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, இதில் பட்டை, ஏலக்காய் இதெல்லாமே பொடி பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பொடியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த பொடிக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் மல்லிப்பொடி, சீரகப்பொடி, அதுக்கப்புறம் மிளகா பொடியோ, சில்லி பவுடரோ, மஞ்சள் பொடி எதுவும் போடக்கூடாது. மல்லிப்பொடி, சீரகப்பொடி, ஓகேவா. அப்புறம் பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யாக்கினி புலாவ் இல்லாதவங்க, இந்த மிக்ஸ் இல்லாதவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ இப்போ இதில் கேரட்டை போட்டுக்கலாம்.
கறியிடக்கூடாது. ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம கிஸ்மிஸ் பழத்தை போட்டுக்கலாம். ஆக்சுவலி நம்ம தனித்தனியாக கூட பொரிச்சுக்கலாம். ஸோ நான் இதிலே போட்டுட்டேன். ஸோ இந்த கேரட்டை இப்போ எடுத்து தனியாக வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதை தனியாக போட்டு அதை எடுத்துட்டு கிஸ்மிஸ் போடுங்க. நான் மறந்துட்டு அதிலே போட்டுட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம். இல்லைன்னா கொஞ்சோண்டு ஜீனி போடுவாங்க பொதுவாக யாக்கினி புலாவில். ஸோ நான் இன்றைக்கி போடலை, பட்டு லைட்டாக ஜீனி போட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் கைஸ். ஏன்னா அந்த கேரட் நம்ம அப்படியே வெறும் கேரட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இப்போ இதே சட்டியில் நம்ம வந்து புலாவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம இதில் ஆனியன், வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிக்கட்டும். ஸோ ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகாமல் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ போதும் மக்களே. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கறி வந்து இந்த மாதிரி ட்ரை தண்ணியை தனியாக எடுத்துட்டு, இங்கே பாருங்கள், தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு இந்த கறி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாட போனோடனே இந்த கறியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் புலாவுக்கு இந்த மசாலாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும் மக்களே. ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி தனியாக ஹோல் ஸ்பைசஸாக போடணுன்னா போட்டுக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு அந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு மல்லிச்செடி, சீரகப்பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி அது மட்டும் போடணும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சி அந்த மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு கலர் வந்து இந்த கலரில் இருக்கணும். அதான் மக்களே ரொம்ப மெயின். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மிக்ஸ் போடாமல் இப்போ நான் வந்து புலாவ் மிக்ஸ் போடுறேன். அது கிடைக்காதவங்களுக்கு வந்து நான் எந்த மாதிரி மசாலா போடணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து வீட்டு மசாலாவில் யாக்கினி புலாவ் உங்களுக்காண்டி கண்டிப்பாக செஞ்சு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் தயிர் போட்டுக்கிறேன். கலர் தான் முக்கியம் மக்களே. ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் மசாலா வடை போக. ஸோ எஸ் மக்களே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கறி கழுவி எடுத்து கறி வேக வச்சு எடுத்த தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒன்று
சுடுது. ரெண்டு. ஸோ 2 கப்பு இதில் அரிசி எடுத்தேன். ஸோ 2 கப்புனா ஸோ நம்ம வந்து 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம பெருசாக மசாலா இதில் இல்லாதனால. ஸோ இதில் 3 கப் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஆமாம் மக்களே, தண்ணி ஊற்றிட்டேன். 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி அளவுக்கு 3 கப் தண்ணி ஊற்றிட்டேன். நான் 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி. உப்பெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது மக்களே. ஸோ தண்ணி இப்போ கொதிச்சோனையே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து அரிசியில் சுத்தமாக தண்ணி ட்ரிப் பண்ணிடணும். இப்போ அரிசியை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் நம்ம கீழே தவா வச்சு தம் போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வத்திடுச்சு. இப்போ தம் போட்டுக்கலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இதையும் மேலே வச்சு தம் போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். மக்களே, இப்போ நம்ம ஒரு பக்கம் கேரட்டையும் இன்னொரு பக்கம் கிஸ்மிஸ் பழத்தையும் அந்த எண்ணெயோடு வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் கிஸ்மிஸ் பழம், ஒரு பக்கம் கேரட்டை வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 1 மினிட் வச்சாலே போதும். ஆல்ரெடி நல்லா தம் ஆயிடுச்சு. ஸோ இதை ஸ்டீம் பண்ணி ஒரு 1 மினிட் தான். ஆல்ரெடி அந்த கீழே தவா இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். ஸோ அவ்வளோதான் மக்களே, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை அமர்த்திட்டேன் மக்களே. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ இப்போ அப்படியே நம்ம பட்டும் படாமையும் ஆஹா அப்படி இருக்கு மக்களே, சூப்பராக வந்துருச்சு. வாவ், இந்தாங்க மக்களே உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த யாக்கினி புலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க.
வேறு லெவல் மக்களே. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தஸ்னீம் vlogs என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பெல் பட்டனே அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் டிங்குன்னு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோஸ் ஆர் vlogsல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னீம். எஸ், புலாவுக்கு ராய்த்தா குக்கும்பர் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு மக்களே. பாய் பாய்.